ராஜசெல்வி. இன்றைக்கி என்னோடய ராஜசெல்வி கிச்சனில் கனவா ரோஸ்ட்னால் ஃப்ரை தோசைக்கல்ல போட்டு தவா மாதிரி தவா ரோஸ்ட் வச்சு மாதிரி கிடையாது, அப்படி பரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாதத்தில். ஸ்கொயர் ரோஸ்ட் கனவா மீனை சுத்தப்படுத்தி கழுவி வச்சாச்சு. அதில் மை இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி வச்சு கனவா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம். கனவா 1 கிலோ கனவா எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை, தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சு, குழம்பு மிளகாய் பொடி 1½ ஸ்பூன், மல்லிப்பொடி 1½ ஸ்பூன், மிளகுத்தூள். இந்த குழம்பு மிளகாய் பொடியில் மல்லிப்பொடி சேர்க்கலை, மிளகுத்தூள் ஜீரகம் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கு. ஆனால் தனியாக கொஞ்சம் மிளகு பொடி போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும், அப்புறம் டேஸ்ட் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் ஒரு 75 ml ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கனவா வேக வச்சுக்கலாம். தனி மிளகாத்தூள், உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்க கனவா வேகாது. கனவா குக்கரில் வேக வச்சா தான் நல்லா வேகும். அதனால் குக்கரில் வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுலாம். ஒரு 4 விசில் 5 விசில் எடுத்துக்கலாம். ரொம்பவும் குழஞ்சக்கூடாது. 1 கிலோ கனவாக்கி 200 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 3 முழு பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம், ஒரு 75 கிராம் நமக்கு இஞ்சி. இதை குறகுற பண்ணிக்கணும். மையம் அரைக்க தேவையில்லை, குறகுறப்பாக தட்டினா போதும். நல்லெண்ணெய், தேங்காய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி போட்டு இந்த மாதிரி பரபரன்னு தடித்தா போதும். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. கனவா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட விரைவி சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சு கனவா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உப்பு சேர்த்துடலாம்.